ஒரு கிராமத்தில் ஒரு வேடன் இருக்கான். அந்த வேடன் என்ன பண்ணுவான், தினம் கிராமத்துலேருந்து காட்டுக்கு போகும்போது அந்த ஊர் மக்கள்கிட்ட பணம் வாங்கின்னு போயிடுவான். இரவு அங்கே வேட்டையாடி காலைல எடுத்துன்னு வந்து என்ன கிடைக்குதோ அவனுக்கு உண்டான மிருகத்தை விற்றுட்டு அதை அவனுடைய வாழ்க்கையை நடத்தின்னு இருக்கான். ஒரு மாதத்துக்கு எந்த ஒரு மிருகமும் அந்த காட்டுக்கு வரவே இல்லை. பணம் மட்டும் வாங்கின்னு போயிடுறான், திருப்பி வந்துடுறான். ஆனால் யாருக்கும் அந்த மிருகங்கள் தரல யாருக்குமே. ஸோ எல்லோரும் ரொம்ப கோபமாக இருக்காங்க அவன் மேலே. ஒரு நாள் வருது. அந்த நாள் சாயந்தரம் ஒரு 5-6 மணிக்கு அவனை என்ன பண்ணலாம் யோசிக்கிறாங்க. அடிக்கவும் முடியாது, கஷ்டமாக இருக்குன்றதால நிறைய கூட்டமாக இருக்குது ஒரு ஆலயத்தில், சிவாலயத்தில். அந்த வேடனை இந்த கூட்டத்தில் அனுப்பிச்சி விட்ருறாங்க. கொஞ்சம் கூட்டத்தில் கஷ்டப்பட்டு வரட்டும் அப்படின்னு அனுப்பிச்சி விட்ருவாங்க. அவனுக்கு கூட்டத்தில் போயிடுறான். வெளியே வரத்துக்கு வழியே இல்லை. எல்லோரும் சேர்ந்து சிவசிவ சிவசிவன்னு கத்துறாங்க அந்த கூட்டத்தில். இவனும் சேர்ந்து ஓகே இதை சொன்னால் வழி விடுவாங்க போல இருக்குன்னு சொல்லி சிவசிவன் இவன் அந்த சிவநாமாவை சொல்கிறான். இந்த கூட்டத்திலேருந்து ஒரு வழியாக வெளில வந்துடுறான். வெளில வந்துட்டு வேற ஒரு காட்டுக்கு போகிறான். இந்த காட்டில் மிருகங்களே இல்லைன்னு நினச்சிட்டு பக்கத்து காட்டுக்கு போடுறான். அப்போ மலை மேலே அந்த மரத்து மேலே ஏறிடுறான். ரெடியாக வச்சுருக்கான், அம்பு வச்சுருக்கான், அவன் குடிக்கிறதுக்கு ஜலம் வச்சுருக்கான், ரெடியாக காத்துட்டு இருக்கான் வேட்டையாடலாம் அப்படின்னு. சரியாக முதல் காலம் முடியும் நேரத்திலே ஒரு மான் அந்த வழியாக வருது. அந்த மானுக்கு குறி வைத்து கரெக்டாக அந்த அம்பை மான் மேலே விட போகிறான். அப்போ என்ன ஆகுது, ஒரு கிளை கொஞ்சம் அசைறுது, அந்த குறி தப்பிடுது, மானுடைய காலில் பட்டுருது. உயிர் போகலை அந்த மானுக்கு. அது பண்ணும்போது என்ன ஆயிடுச்சு, அவனுடைய குடுவையிலிருந்து ஜலமானது கீழே விழுந்துடுது. கீழே விழுந்து சிவனுக்கு அபிஷேகமாகிறது. அந்த பத்திரம் சிவன் மேலே விழுகிறது.